சர்க்குருவே சரணம். எனக்காக நீ காத்துக்கிட்டு இருந்தியா சாமி? சர்க்குரு அப்பான்னு நீ என்னை கூப்பிடும்போது உனக்காக நான் எங்கே இருந்தாலும் ஓடோடி வந்துடுவேன் சாமி. உன்னோட கர்ம வினை கழியும் போது நீ பொறுமையாக இருக்கணும்ல சாமி. அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. என்ன நான் சொல்கிறது சாமி? உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாதா சாமி? உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நான் பார்த்து அதை சரி பண்ணி கொடுப்பேன்ல சாமி. உனக்கு இப்போலாம் வாழவே பயமாக இருக்குது. ஏன் சாமி பயமாக இருக்குன்னு ஓடாத சாமி. எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ளு. நான் இருக்கேன்ல சாமி. அப்புறம் என்ன சாமி உனக்கு? உன்கிட்ட உண்மை இருந்துச்சுன்னா என்னை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை சாமி. உனக்கு புரியுதா? உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தாமதமாகுதுன்னா கவலைப்படாத சாமி. அதற்கு காரணம் நான் வச்சிருப்பேன். உனக்கு நான் கொடுத்த வேலையும் முயற்சியும் விடாமல் செஞ்சுக்கிட்டே இரு சாமி. அப்போதான் ஒரு சில விஷயம் நான் நடத்தும்போது நீ எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்ப சாமி. ஏன் சாமி, உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் வாக்குவாதம் செய்யாம சரின்னு சொல்லி விலகி போய் வாய்ப்பு கொடுக்குற பாத்தியா? இந்த இடத்துல நான் உன்னை என் மனசுல உயர்ந்த இடத்துல வச்சிருக்கேன் சாமி. நீ இப்படியே இரு, அதுதான் எனக்கு பிடிக்கும். தட்டி கொடுத்தவங்களையும் தட்டி பறிச்சவங்களையும் நீ அடையாளம் தெரிஞ்சுக்கணும் சாமி. அதுக்கு தான் இந்த சூழ்நிலையை நான் கொடுத்துருக்கேன். பயப்படாத சாமி. என்ன நடந்தாலும் அது உனக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி நான் மாற்றி அமைப்பேன் சாமி. தைரியமாக இரு. அப்படியே விட்டு விடுவீங்களா சர்க்குரு அப்பா? உங்களை நம்பிதானே நான் இருந்தேன்னு நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற. ஏன் சாமி, உனக்கு எது தேவையோ அதை தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமி. அமைதியா என்னோட வழியில் நில்லு சாமி. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். தைரியமாக இரு. நீ என்ன தாயா தந்தையா நண்பனா தாத்தாவா நினச்சி உன்னோட நிலைமையை புலம்பி தவிச்சுக்கிட்டு இருக்குது எனக்கு தெரியாதா சாமி? கவலையே படாத சாமி. உன் கூடவே இருக்கேன். நீயே என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலகி போகவே மாட்டேன் சாமி. உன்னோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமாக சரியாகிடும். ஏன் சாமி உடனே கலங்குற? நீ வெற்றி பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிட்ட சாமி. எப்படின்னா, நீ உன் கஷ்ட காலங்களில் உனக்கு துணையா உன் கூடவே இருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு இருந்தனோ அதே போல உன் வெற்றி காலங்கள்லையும் உன் கூடவே நான் இருப்பேன் சாமி. இது சத்தியம். நீ தைரியமாக இருக்கணும். எதுக்கும் நீ கலங்கக்கூடாது. நான் தான் என் கூட உன்னை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். என்னோட இடத்துக்கு இந்த கணக்கம்பட்டியில் நீ காலை மிதிச்சிருக்கனா எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா? நான் அனுமதிக்காமல் யாருமே என்னை தேடி வரவே முடியாது சாமி. இப்படி இருக்கும்போது நீயே என்னை தேடி வர்ற மாதிரி நான் எவ்வளவோ முறை செஞ்சுருக்கேன். ஏன் சாமி, கடந்த கால நஷ்டம் இழப்பு ஏமாற்றம் காயங்கள் தோல்வி எல்லாம் மறைஞ்சும் போகும் அளவிற்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன். கலங்காத சாமி. ஒரு பெரிய கல்லை புரட்டி போட வச்சு அதை மாளிகைக்கு படிக்கட்டுகளாக மாற்றிடுவேன் சாமி. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்குன்னு தெரிஞ்சாலும் ஒரு நொடியில் எல்லாத்தையும் மாற்ற மாட்டானா சாமி? சொல்லு. நீ பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் சாமி. நான் உன்னை சூதனமாக பார்த்துப்பேன். எதுக்கும் கலங்காத சாமி. குறைகளை ஏற்றுக்கிட்டு நிறைவோடு வாழ்கிறது தான் சாமி வாழ்க்கை. குறைகளை மட்டுமே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில் இருக்க நிறைகளை பார்க்க முடியாதுல்ல சாமி. என்ன துன்பம் வந்தாலும் மனசுல சஞ்சலம் வேண்டாம் சாமி. என்னையே நினச்சிக்கோ. என்னோட உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் சாமி. கணக்கம்பட்டி அப்பாவை தினமும் வழிபாடு செய்கிற. ஏன் சாமி, எனக்கு எல்லாமே தெரியும். உன்னோட கஷ்டம் எல்லாமே. உனக்கு என்ன நினைக்க கால நேரம்லாம் இல்லை சாமி. நீ என்னை நினைச்சாலே நான் உன் கூட இருப்பேன். உனக்கு பிடிச்ச மாதிரி வழிபாடு செய். எனக்குன்னு எந்தவித வழிமுறைகளும் இல்லை சாமி. அதனால எதுக்கும் கவலைப்படாத. ஏன் இந்த கஷ்டம்னு என்கிட்ட கேட்குற? ஏன் சாமி, கலங்காத சாமி. உன்னோட தன்மானம் என்னைக்குமே தோற்று போகாது. உன்னை அவமதிச்சவங்க முன்னாடி வாழ வைப்பேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகியிருக்கு. இனி நடக்கிறது எல்லாமே உன்னோட நன்மைக்கே நடக்கும். கலங்காத. உன்னோட சர்க்குரு அப்பா எப்போதும் நான் உன் துணையாக இருப்பேன் சாமி. என் மேலே முழு நம்பிக்கையை வை. நான் உன்னை கைவிட மாட்டேன் சாமி.